அருணன் இந்திரன் திசை அணுகினன் ஏருள் போய் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் மலர்த்திரு மூகத்தின் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் மலர்த்திரு மூகத்தின் கருணையின் சூரியன் எழையெழ கருணையின் சூரியன் எழையெழ நயன கடிமலர் மலரமற்கு அண்ணலம் கண்ணாம் கருணையின் சூரியன் எழையெழ நயன கடிமலர் மலரமற்கு அண்ணலம் கண்ணாம் கருணையில் சூரியன் எழையெழ நயன கடிமலர் மலரமற்கு அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் கூரை ஊரை சிவபெருமானே அருள்நிதி தரவரு ஆனந்தமலையே அருள்நிதி தரவரு ஆனந்தமலையே அருள்நிதி தரவரு ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே சர்க்குரு அவர்கள் பாடின திருப்பள்ளி எழுச்சி பாடலை பார்த்தோம். இந்த பாடலுக்கான விளக்க உரையை சொல்ல வராரு முனைவர் செல்வ கணபதி அவர்கள். வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி என்ற மாணிக்கவாசகப் பெருமானுடைய தேனினும் இனிய திருவாசகப் பகுதியினுடைய உள்ளீடாகிய அற்புத பகுதியிலிருந்து மிகச்சிறந்த பாடலாக அமைந்திருக்கிற அருணன் இந்திரன் திசை அணுகினன் என்று தொடங்குகிற இனிய பாட்டும் அதனுடைய பொருள் உணர்ச்சியும் உங்களுடைய நெஞ்சத்தடத்திற்கு வருகிறது. திருவாசகம் நம்முடைய தமிழ் மக்கள் செய்த தவப்பயனாக கிடைத்த விலை மதிப்பில்லாதிருக்கிற ஒரு கருவூலம் பொக்கிஷம் என்று அறிஞர்கள் இதை பாராட்டி சொல்லுகிறார்கள். கங்கைக்கரையில் அமைந்திருந்த ஒரு சிற்றூரிலே வாழ்ந்திருந்தவனாகிய ஏழை ஒருவன் அந்த கரையோரத்தில் இருந்ததாகிய அரச மர நெழலிலிருந்து பிச்சை எடுத்தானாம். போவார் வருவாரையெல்லாம் துரத்தி துரத்தி பிச்சை எடுத்து விடாக்கண்டனாக கொடாக்கண்டனாக வாழ்ந்திருந்தான் 40 ஆண்டுகள். ஒரு நாள் 70 வயதில் அவன் இறந்து போனானாம். இறந்து போன அவனை எங்கே அடக்கம் செய்யலாம் என்று ஊரார்களெல்லாம் முயன்று இந்த மரத்தடியில்தான் இவன் வாழ்ந்திருந்தான், இங்கேயே இவனை ஏன் புதைத்தல் கூடாது என்று கேட்டு குழி வெட்டினார்களாம். 6 அடி வெட்டிவிட்டு கடப்பாறையை போடுகிற பொழுது கலீரென்று ஒரு சத்தம் கேட்டதாம். உள்ளே போய் மண்ணை தோண்டி பார்த்தால் விலை மதிப்பில்லாத 3 தங்க குடங்களில் ஒரு குடத்திலும் 1000 தங்க நாணயங்கள் இருந்தன என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுகிறார். என்ன பொருள்? தன்னுடைய காலடியில் விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் இருக்கிறது என்று தெரியாது அதன் மேலேயே 40 ஆண்டுகள் இருந்து கொண்டு பிச்சைக்காரனாக வாழ்ந்த அந்த ஏழையைப் போல் எத்தகைய ஞான செல்வங்கள் நம்முடைய காலடியில் இருக்கிறது என்று தெரியாது வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம்
திருவாசகம் என்கிற ஒரு பெரிய கருவூலத்தை புலர்காலை நேரத்தில் உங்கள் நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிற ஏற்பாடுதான் இந்த அழகான பூபாலம். இந்த பூபாலத்தில் தான் உங்களுக்கு இந்த அழகான திருப்பள்ளி எழுச்சியினுடைய 2வது பாடலை நான் இன்றைக்கு கொண்டு வருகிறேன். அருணன் என்ன ஆனான்? அருணன் இந்திரன் திசை அணுகினன். தமிழர்கள் திசைகளுக்கெல்லாம் சிறந்த பெயர்களை வைத்திருந்தார்கள். இன்றைக்கு கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு கோணத்திசைகள் என்று 8 திசைகளுக்கும் 8 திசைக்காவலர்களை நிறுவி இருந்தார்கள். கிழக்கு மேற்கு என்பதற்கு பழைய காலத்தில் கிழக்குக்கு குணக்கு என்றும் மேற்குக்கு குடக்கு என்றும் பெயர். கிழக்கு திசைக்கு ஒரு காவலன் உண்டு. அவன் யார்? இந்திரன் என்று பெயர். இதையெல்லாம் நம்முடைய தொல் இலக்கியங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. காலை நேரத்தில் கீழ்வானத்தில் புறப்பட்டு வருகிறவனாகிய சூரியன் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட அற்புதமான தேரிலே வருகிறான் என்பது நம்முடைய பௌராணிக கருத்து. அந்த தேரை ஓட்டி கொண்டு வருகிறவனாகிய தேரோட்டிக்கு 2 கால்களும் இல்லையாம். அவனுக்கு பெயர் அருணன். அவன் ஓட்டி வருகிற தேர் புறப்பட்டு வருகிறது. காலை பொழுது விடுகிறது என்பதை சொல்லுவதற்கு அருணன் இந்திரன் திசை அணுகினன். இந்திரன் திசை கிழக்கு, அருணன் என்பவன் சூரியனுடைய தேரோட்டி. அவன் வருவதற்கு அடையாளமாக கீழ்வானத்தில் செக்கச்சவேல் என்றிருக்கிற தோற்றம் வரும். அது வந்தவுடனேயே அதுவரை கப்பியிருந்த இருள் ஓடிப்போகுமாம். புலர்காலை எப்படி மலர்கிறது என்பதை ஒரு அருள் இலக்கியம் கற்பனை அழகோடு எடுத்து காட்டுகிறது. அருணன் இந்திரன் திசை அணுகினன். இருள் போய் அகன்றது. இதுவரை உலகத்தை கப்பி கிடந்த இருள் சூரியனுடைய வரவு தெரிந்து ஓடி ஒளிந்து கொண்டது. உதயம் நின் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ. பெருமானே, உன்னுடைய கருணை மிக்கதாகிய கண்களிலிருந்து புறப்பட்டு வருவதாகிய அருள் வெள்ளம் போலே கீழ்வானத்தில் சூரியன் மெல்ல மெல்ல எழுந்து வருகிறான். எனவே சூரியன் எழுந்து கீழ்வானத்தில் வருகிற காட்சி பெருமானினுடைய திருக்கண்களிலிருந்து அருள் வெள்ளம் வெளியிலே புறப்பட்டு வருவது போல் இருந்தது என்று மாணிக்கவாசகர் மகிழ்ந்து போகிறார். கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்று அனலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் உரல்வன இவையோர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானி. ஒப்பற்ற கூட்டங்களாக அமைந்திருப்பதாகிய வண்டு கூட்டங்களெல்லாம் காலையில் சூரியன் வரவு பார்த்து சட்டென்று கட்டவிழ்ந்து விரிவதாக இருக்கிற தாமரையில் உள்ளே புகுந்து தேன் உண்பதற்காக சென்று குடித்த மகிழ்ச்சியில் ஆரவாரித்து எழுந்து பறக்கின்றதான். காலை நேரம் பூராவும் பார்த்தால் எங்கோ தம்பூரா மீட்டுவது போல இந்த வண்டுகளினுடைய ரீங்கார ஓசை திருப்பெரும் துறையையே மகிழ்விக்கிறதாம். அப்படி திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானி. இந்த ஒத்தகரத்தின் கண்ணே வாழுகிற பெருமானி அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே. என்ன அழகான தொடர் என்கிறீர்கள். அருள் நிதி தர வருகிறானாம். நாமெல்லாம் இறைவனிடம் போனால் பொன் வேண்டும், பொருள் வேண்டும், போகம் வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் நல்ல ஞானிகள், பெரியவர்கள் 2100 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக விளங்குவதாகிய பரிபாடலில் முருகனுக்கு முன்னே போய் நின்று வேண்டிய ஒரு பெரியவர் கேட்கிறார். யாம் இறப்பவை பொன்னும் பொருளும் போகமும் அன்று நின்பால் அருளும் அன்பும் அரணும் இந்த 3ஐயும் தா என்று முருகப்பெருமானிடம் இசைவாக கேட்பது போல அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே. ஆனந்த மலையே, மகிழ்ச்சி மலை வடிவமாக பெருமான் எழுந்தருளியிருக்கிறானாம். உலகத்தில் பொருள் நிதி கொண்டு எல்லாரும் மகிழ்ந்து விடலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் கோடிக்கணக்கான பொருள் நிதியை வைத்திருக்கிறவர்களுக்கு கூட இறைவனினுடைய திரு அருள் நிதி கிடைத்திருக்கவில்லை என்றால் இருக்கிற பொருளை துய்த்து மகிழக்கூட அவர்களுக்கு முடியவில்லை என்கிற காரணத்தால் ஈட்டிய பெருஞ்செல்வத்தை துய்ப்பதற்கு கூட ஒரு பெரிய திருவருள் வேணும்னு சொல்ல வருகிற மாணிக்கவாசகர் அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே. எப்போது பார்த்தாலும் இடையறாது மிகச்சிறப்பாக ஒலித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய பொருள்களையெல்லாம் இறைவனோடு ஒப்பிடுவது என்பது நம்முடைய சமய சம்பிரதாயம். எப்படி அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அருள்நிதியை தருவதற்கு வருகிற ஆனந்த மலையே அலைகடலே. எப்பொழுது பார்த்தாலும் இடையறாது அலைகளை வீசிக்கொண்டிருக்கிற ஓயாத தன்மையுடைய உறங்காத கடல் போன்ற பெருமானி, நீ பள்ளி எழுந்தருளி வந்து எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக என்று இந்த பாட்டு நடையிடுகிறது. இத்தகைய திருவாசகப் பாடல்கள் ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டால், பொருள் விளக்கங்களோடு கேட்டால்
கட்டாயம் புரியும். சாணி அள்ளி கொட்டுகிற ஒரு குப்பை வேலை செய்கிற ஒரு பெண்ணை ஒரு நேரத்தில் அவள் தாமதமாக வந்ததற்கு காரணம் கேட்டபொழுது நான் ஒரு மிகச்சிறந்த கதை கேட்டு வந்தேன்னதும் அவளை திருத்துவதற்காக அவள் உள்ளத்தில் எதுவும் தங்காது என்று கருதிய எஜமானன் போய் அந்த கூடையை சாணி கூடையில் போய் நீர் கொஞ்சம் தண்ணீர் முகந்து வா என்ற பொழுது 2-3 முறை முயன்றாள். தண்ணீர் வரவில்லை. கண்ணீர் வார நின்றாள். பார்த்தாயா, நீ ஒரு ஓட்டை, உன்னால் எந்த செய்தியையும் உள்வாங்க முடியாதுன்னு. ஆனால் அந்த ஏழை பெண் சொன்னாளாம், பார்த்தீர்களா முதலாளி, 1 முறை 2 முறை 3 முறை இந்த சாணிக்கூடையை கொண்டு போய் தண்ணீரில் அமுக்கி எடுத்தேன். இந்த கூடையில் தண்ணீர் வரவில்லைன்னாலும் கூடையில் இருந்த சாணி நீங்கி கூடை சுத்தமாச்சு. அதுபோல அருளாளர்களுடைய ஒப்பற்ற அருள் நீராகிய திருவாசகம் போன்ற பனுவலில் நாள்தோறும் உங்கள் மனத்தை நினைத்து நினைத்து எடுத்தால் அது உங்களாலே வாரிக்கொள்ள முடியவில்லை என்றாலும் உங்கள் நெஞ்சத்தில் இருக்கிற அழுக்கை அகற்றுகிற தன்மை இத்தகைய அருமையான திருவாசகப் பாடல்களுக்கு உண்டு. அப்படி உங்கள் நெஞ்சத்தை தூய்மைப்படுத்துகிற தன்மை படைத்த அருணன் இந்திரன் திசை போய் அணுகினன் என்று சொல்லுகிற இனிமையான 2ஆம் திருப்பாட்டு இந்த புலர்காலையில் உங்கள் நெஞ்சத்தடத்தை நிறைவித்து மகிழ்விக்கிறது.